கீழக்கரை புது பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி நினைவுகள். கீழக்கரை புது பள்ளிவாசலின் பழைய திராவிட கட்டிட கலை அம்சம் கொண்ட தோற்றம் இன்றும் பலரது நினைவுகளில் நீங்கா இடம்பெற்றுள்ளது. ரமலான் மாதத்தின் 30 நாட்களும் ஏழைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் கஞ்சி வழங்கும் வழக்கம் இங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சில குடும்பங்கள் தனிப்பட்ட முறையிலும் பலர் கூட்டாகவும் இணைந்து இந்த அறப்பணியை செய்து வருகின்றனர். முன்பெல்லாம் இப்போது பள்ளிவாசலாவது உழு செய்யும் இடம் இருக்கும் பகுதி ஒரு பெரிய மணல் மேடாக காட்சியளித்தது. நோன்பு காலங்களில் மண் சட்டியில் வழங்கப்படும் அந்த சிட்டி கஞ்சி தனித்துவமானது. குறிப்பாக மணியாட்டி அப்பா அவர்களின் கைவண்ணத்தில் உருவாகும் அந்த சமையலின் சுவைக்கு ஈடு இணை ஏதுமில்லை. தராவீக தொழுகை முடிந்த பின் பள்ளிவாசலில் உள்ள அந்த மணல் மேட்டில் நண்பர்களுடன் அமர்ந்து கொண்டு இனிப்பு கஞ்சி குடிக்கும் தருணங்கள் ஒரு பொற்காலம். இந்த இனிப்பு கஞ்சியை மக்கள் பிர்னி கஞ்சி, திராவிய கஞ்சி அல்லது வித்ரியா கஞ்சி என 3 பெயர்களில் அழைப்பார்கள். நிலா வெளிச்சம் சிந்தும் அந்த ரம்யமான இரவில் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரையிலிருந்து வீசும் இதமான தென்றல் காற்றில் அமர்ந்து நண்பர்களுடன் உரையாடி கொண்டே அந்த புகழ்பெற்ற இனிப்பு கஞ்சியை பருகுவது ஒரு தனி சுகம். அந்த இனிய பழைய நினைவுகளையும் ஊரின் பாரம்பரியத்தையும் நம் கண்முன்னே கொண்டு வருகிறார் இத்தகவலை பகிர்ந்த SIK முசபிகு.